வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் செங்கோட்டையன் கூட்டத்தில் கைகலப்பு, என்ன நடந்தது? அன்புமணியின் ஆசையை நிறைவேற்றுமா அதிமுக? அனைத்து கட்சி கூட்டம், விவாதிக்கப்பட்டது என்னென்ன? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் அலசப் போகிறோம். அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் தற்போது தமிழக அரசியலில் தொடர்ந்து செய்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிக்கொண்டிருக்கிறார். காரணம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் உருவாகி இருப்பதாக தொடர் நடவடிக்கைகளின் மூலம் அந்த செய்தி உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறது. இந்த மோதல் இப்போது உருவானதா அப்படின்னு பார்த்தா இப்ப கிடையாது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் திரு செங்கோட்டையனுக்கும் அதே மாவட்டத்தை சார்ந்த திரு கே.சி. கருப்பண்ணனுக்கும் இடையேயான மோதல் தொடர்கதையாக இருக்கிறது. இதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடுதான் சமீபத்தில் திரு செங்கோட்டையன் நடவடிக்கைகள் இருக்கிறது என்கிறார்கள் ஈரோடு அதிமுக நிர்வாகிகள். என்னவென்றால், இன்றைக்கு நடந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார். அந்த செங்கோட்டையன் பங்கேற்ற கூட்டத்தில் பிரவீன் என்பவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கூட்டம் இன்றைக்கு எதுக்காக கூட்டப்பட்டது என்றால், பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவது, 2026 தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை உள்ளடக்கிய கூட்டமாக இன்று இருந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரவீன் பல்வேறு கேள்விகளை செங்கோட்டையன் முன் வைத்திருக்கிறார். அந்த கேள்விகள் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை கோபப்படுத்தியது மட்டுமல்ல, அது கை கலப்புக்கும் கொண்டு சென்றிருக்கிறது. இந்த பிரவீன் என்பவர் கே.சி. கருப்பண்ணனுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவராலேயே தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இவ்வாறான ஒரு சச்சரவுகள் நிகழ்ந்திருக்கிறது என்கிறார்கள் ஈரோடு அதிமுக நிர்வாகிகள். இன்றைய பிரச்சனைக்கு கே.சி. கருப்பண்ணனுடைய ஆதரவாளரான பிரவீனும் ஒரு காரணமாக இருந்தாலும், திரு செங்கோட்டையன் நேரடியாக குற்றச்சாட்டுவது அந்தியூரின் முன்னாள் எம்எல்ஏவான திரு ராஜன் மீதுதான். அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று திரு ராஜன் பேசிய ஆடியோ என்னிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இவர் எப்படி அதிமுகவின் வளர்ச்சிக்கு பாடுபட போகிறார் என்கிற ஒரு கருத்தை செங்கோட்டையன் தரப்பிலிருந்து விளக்கமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்தியூர் முன்னாள் எம்எல்ஏவான திரு ராஜன் அவருடைய ஆட்களை அனுப்பி இந்த கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நேரடி குற்றச்சாட்டு செங்கோட்டையன் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஈரோடு அதிமுக தரப்பில் விசாரிக்கும் போது கே.சி. கருப்பண்ணனுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சொல்ல போனால் திரு கே.சி. கருப்பன் அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினராக இருந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் தங்களுடைய மகனுக்கு ஒரே வீட்டில் சம்பந்தம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கே.சி. கருப்பன் மற்றும் செங்கோட்டையனுக்கு இடையான பிரச்சனையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கே.சி. கருப்பன் பக்கமே நின்று வருகிறார். இதுக்கு மற்றொரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 போது திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்காமல் திரு செங்கோட்டையன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அந்த அதிமுக வேட்பாளர் மருத்துவமனைக்கே சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பிறகு செங்கோட்டையன் மனம் இறங்கி அந்த தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்ட ஒரு வரலாறும் இருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடியோடு மட்டுமல்ல, எடப்பாடியுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையேயான ஒரு மோதல் போக்கு என்பது வலுத்து கொண்டே வருகிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்கிறார்கள் ஈரோட்டில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகள். அதாவது, தற்போது ஈரோடு திமுகவிலும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அங்கேயும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதில் ஈரோடு எம்பியாக இருக்கக்கூடிய பிரகாஷுக்கும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமிக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு இடையே இருக்கும் மோதலில் தான் பிரகாஷிற்கு இந்த எப்படியும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துவிடக் கூடாது என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு திமுகவின் கட்சி கரை வேட்டியவோ அல்லது கட்சி கொடியையோ பயன்படுத்தாத திரு தோப்பு வெங்கடாசலத்திற்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட முத்துசாமி பிரச்சாரத்திற்காகவும் அல்லது திமுகவிற்கு சரியாக வேலை செய்யாத நிலையில் இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரகாஷிற்காக உதயநிதியை சமாதானம் செய்து வைத்து அங்கு அந்த தேர்தலை சந்தித்த ஒரு வரலாறும் இருக்கிறது. இவ்வாறாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக இந்த இரு கட்சிகளிடையே இருக்கக்கூடிய தொடர் இந்த உட்கட்சி பூசலில் மூன்றாவதாக அங்க ஒரு கட்சி பலம் பெறுமா என்பதை எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நாம் நேற்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தோம். அதாவது, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய ராஜ்யசபா பதவிக்காலம் வருகிற ஜூலை மாதத்தோடு நிறைவடைகிறது. இந்த நிலையில் தனது இல்ல திருமண விழாவிற்காக பத்திரிகை வைக்க சென்றிருந்த திரு ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமியிடம் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக
தற்போது உங்களிடம் 62 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 68 எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்தால் உங்களுக்கு எளிதாக 2 எம்பிக்கள் அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் எங்கள் தலைவருக்கான எம்பி பதவி காலம் நிறைவடைகிறது. எனவே மீண்டும் அவருக்கு அந்த எம்பி பதவி வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாமகவின் நிறுவனரான திரு டாக்டர் ராமதாஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி தவறாக வைத்துவிட்டோம், இனி வரும் காலங்களில் அதுபோல் இருக்காது என்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த செய்தியையும் எடப்பாடி சந்திப்பில் ஜி.கே. மணி பேசியிருக்கிறார். அதாவது 2024 என்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி அமைத்து விட்டோம். ஆனால் வருகிற 2026 தேர்தலோ சட்டமன்ற தேர்தல் இங்கு நமக்கான தேர்தல். அந்த தேர்தலில் உங்களோடு கூட்டணிக்கு நாங்கள் இருப்போம் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த செய்தியை வலியுறுத்தியே எங்களுடைய தலைவருக்கான அந்த மாநிலங்களவை பதவியை நீடிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அன்புமணியின் ஆசையை திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர், பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதிய கட்சி ஆகிய கட்சிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் சிறிய சிறிய கட்சிகள் மற்றும் சிறிய சிறிய அமைப்புகள் செயலாளரிடம் தங்களுக்கான கடிதம் வாங்கி பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் தாங்களும் ஒரு கட்சியாக அங்கீகரித்ததாக அவர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு வெளிப்படுத்தி வருகிறார்கள். தொகுதி மறுசீரமைப்புக்கான இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் 7.2% என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதவே தீர்மானமாகவும் முதல்வர் கொண்டு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதோடு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும், அடுத்தடுத்த போராட்ட செயல் திட்டங்களை முதல்வர் கொண்டு வர வேண்டும், அதோடு மட்டுமல்ல மற்ற மாநில முதல்வர்களை நேரில் சந்தித்து இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போதோ தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை விசிக வரவேற்கிறது. இது தொடர்பான அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் விசிக முழு ஆதரவளிக்கும். தொகுதி மறுவரையில் தலித் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கக்கூடாது என்பதை பேசியிருக்கிறார். சிபிஐயின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசும்போது மத்திய அரசின் செயல்பாடுகள் மர்மமாக உள்ளன, வெளிப்படைத்தன்மையோடு செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்கிறதை வலியுறுத்தியிருக்கிறார். மாமக தலைவர் ஜவஹர்லா பேசும்போது இந்த வரையறையில் குழப்பம் இருக்கிறது, நம் மாநில எம்பிக்கள் எண்ணிக்கை குறையவில்லை என்பது பிரச்சனை இல்லை, வட மாநிலத்தில் அதிகரிக்கக்கூடாது என்பதை பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என்பதை சொல்லியிருக்கிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கு அனைத்து கட்சிகள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள 7 தனி தொகுதிகள் வட மாவட்டங்களில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை தனி தொகுதிகளாக அறிவிக்க வேண்டும். தமிழகத்தில் பழங்குடியினர் ஒருவர் கூட பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டின் மக்களை காப்பாற்றுவதற்காக மறுசீரமைப்பு என்ற பெயரில் மக்களை அடக்க நினைத்தாலும் இங்கு இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை முடக்க நினைத்தாலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து போராடும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். இவ்வாறாக இன்றைக்கு பங்கெடுத்த தலைவர்கள் தங்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் பங்கேற்காதவர்கள் ஒரு சில விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது இது கிட்டத்தட்ட லெட்டர் பேட் கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரமான செயலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது அது ஒரு பேச்சுவார்த்தையாக தான் எழுந்திருக்கிறதே தவிர அதற்கு பற்றியான ஒரு முன்னெடுப்பும் ஏதும் எடுக்கப்படாத நிலையில் திமுக அரசு இதை முன்னெடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விளம்பரத்திற்கான அரசியல் என்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வாறான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத திமுக அரசு இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது வியப்பாக இருக்கிறது என்கிற ஒரு விமர்சன பார்வையையும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்காத கட்சியினர் வைத்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. இதன் மூலம் பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுகிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து கூட்டணி தவறாக வைத்துவிட்டோம், அடுத்த கூட்டணி சரியானதாக அமையும் என்கிற ஒரு பேச்சை தொடர்ந்து பாமக தரப்பிலிருந்து பேசி வருகிறார்கள். அந்த விதத்தில் இன்று பார்க்கும்பொழுது பாமக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் பங்கேற்றிருப்பது என்பது மாநில உரிமைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற ஒரு செய்தியை இன்று ஒருமித்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்போடு. நன்றி, வணக்கம்.